அறிவாளியும் தோல்வியடைய காரணமான 4 விஷயங்கள். அதாவது சாணக்கியர் கூறும் யாரிடமும் சொல்லக்கூடாத 4 ரகசியங்கள். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் நடுக்கடலில் மூழ்குவதற்கு பெரிய புயல் தேவையில்லை. ஒரு சிறிய ஓட்டை போதும். அதே போலத்தான் வாழ்க்கையும். நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், உங்கள் நாவை கட்டுப்படுத்த தெரியாவிட்டால், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த புகழும் செல்வமும் ஒரே நாளில் சாம்பலாகிவிடும். அதனால்தான் மகா அறிஞர் ஆச்சாரிய சாணக்கியர் சொன்னார், உன் ரகசியம் உன் வசம் இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது உன் நாவை தாண்டி வெளியே சென்று விட்டால் நீ அதற்கே அடிமை. மனித உறவுகள் மேகங்களைப் போன்றவை. இன்று நிழல் தரும் மேகம் நாளை இடி விழுக்கும். இன்று உயிர் நண்பன் நாளை பரம எதிரி ஆகலாம். அந்த நேரத்தில் நீ அவரிடம் பகிர்ந்த ரகசியங்களே உன் கழுத்தை நெரிக்கும் கயிறுகளாக மாறும். அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவன் வைத்திருக்கும் ஆயுதங்களில் இல்லை, அவன் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்களில் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் 4 ரகசியங்கள் நீங்கள் உங்கள் நிழலிடமும் கூட சொல்லக்கூடாதவை. இந்த 4 விஷயங்களே உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசம். ரகசியம் 1, உங்கள் பணநிலை ஏழ்மையோ செல்வமோ. சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், பணம் இல்லாததை யாரிடமும் சொல்லாதே. ஏனெனில் நீ ஏழை என்று தெரிந்தால் இந்த சமூகம் உன்னை மதிக்காது, உதவி செய்வார்கள் என்று நினைப்பாய். ஆனால் உண்மை என்ன? இவன் எங்க கடன் கேட்கப் போறானோ என்று உன்னை தவிர்க்கத் தொடங்குவார்கள். உன் பின்னால் பேசுவார்கள், வாய்ப்புகளை மறைப்பார்கள். அதே போல அளவுக்கு அதிகமான பணம் இருப்பதையும் யாரிடமும் காட்டிக்கொள்ளாதே. செல்வம் தெரிந்தவுடன் பொய்யான உறவுகள் முளைக்கும். அவர்கள் உன்னை நேசிப்பது உன் மனதிற்காக அல்ல, உன் பணத்திற்காக. பணம் தீர்ந்த அடுத்த நொடியே அந்த அன்பும் மறைந்துவிடும். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், பண கஷ்டத்தை பேச்சால் அல்ல, மௌனமும் உழைப்பாலும் தீர்க்க வேண்டும். உன் பணப்பை உனக்கும் உன் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்திருக்கட்டும். வரலாற்று சம்பவம். சாணக்கியர் வாழ்ந்த காலத்தில் மகத நாட்டில் ஒரு பெரிய வணிகர் இருந்தார். அவரிடம் அளவுக்கு அதிகமான செல்வம். அதை அவர் மறைக்கவில்லை. எங்கும் பெருமையாக பேசினார். என்னிடம் இவ்வளவு தங்கம் இருக்கிறது, என்னிடம் இந்த அளவு நிலம் உள்ளது என்று. ஒரு வருடத்திற்குள் என்ன நடந்தது தெரியுமா? அவரை சுற்றி பொய்யான உறவினர்கள், நண்பர்கள், அரசியல்வாதிகள் வந்தார்கள். யாராவது கடன் கேட்டால் மறுக்க முடியவில்லை. முடிவில் செல்வமும் போனது, உறவுகளும் போனது, மரியாதையும் போனது. இதைக் கண்ட சாணக்கியர் சொன்னார், பணம் வெளியே தெரிந்தால் அது உனது பலம் அல்ல, உன் இலக்காக மாறிவிடும். இன்றைய வாழ்க்கையில் இதேதான் நடக்கிறது. ஒருவேளை நாம் அதிகமாக சம்பளம் வாங்கினாலோ, அல்லது ஊதிய உயர்வு கிடைத்தாலோ, அல்லது பதவி உயர்வு கிடைத்தாலோ, அலுவலகத்திலும் சரி, உறவினர்களிடமும் சரி, எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள். நமது தொழிலில் லாபம் வந்தால் அது மற்றவர்களுக்கு தெரியும். பொது பொறாமை வந்து விடுகிறது. பொய்யான பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து விடுகிறார்கள். பிசினஸ் பார்ட்னர்ஸ் வரும். ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டால் அதை பார்த்து நம்மை ஏளனம் செய்வார்கள். நமது மதிப்பு குறையும். அதனால்தான் நீ ஏழையா இருந்தாலும் சொல்லாதே, நீ பணக்காரனா இருந்தாலும் காட்டாதே. பணம் பேசும் இடத்தில் மனிதநேயம் இல்லை. ரகசியம் 2, உன் பலவீனங்களும் அவமானங்களும். உன் தோல்விகள், உன்னை உடைத்த சம்பவங்கள், உன்னை யாராவது இழிவுபடுத்திய தருணங்கள், இவற்றை யாரிடமும் சொல்லாதே. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் நாளை கருத்து வேறுபாடு வந்தால் அதே விஷயத்தை வைத்து உன்னை மனரீதியாக கொன்று விடுவார்கள். உலகம் எப்போதும் பலமானவர்களையே மதிக்கிறது. நீ உன் காயங்களை காட்டினால் இந்த உலகம் மருந்து போடாது, உப்பே தடவும். உன் தோல்விகள் உனக்கு பாடமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பொழுதுபோக்கு கதையாக மாறாதே. சாணக்கியர் தக்ஷசிலா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அறிஞர். ஆனால் அவர் ஒரு நாள் மகத அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டார். அவரது கூந்தலை பிடித்து இழுத்தனர். அந்த அவமானத்தை அவர் யாரிடமும் அழுது சொல்லவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதை மௌனமாக சேமித்தார். அந்த மௌனமே நந்த வம்சத்தின் அழிவாக மாறியது. அவர் சொன்ன வரி, அவமானத்தை வெளியே சொன்னால் அது கண்ணீர், மௌனமாக வைத்தால் அது ஆயுதம். ரகசியம் 3, குடும்ப பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை துணை பற்றிய விஷயங்கள். சாணக்கியர் இதை மிகவும் ஆபத்தானதாக கருதுகிறார். ஒரு வீட்டிற்குள் நடப்பதை வீதிக்கு கொண்டு வருபவன் தன் கையாலேயே தன் மரியாதையை உடைக்கிறான். கணவன் மனைவி சண்டை வீட்டுக்குள் முடிந்துவிட வேண்டியது. வெளியே சென்றால் அது கதையாக மாறும். கதை வதந்தியாக மாறும். வதந்தி அவமானமாக மாறும். இறுதியில் உங்கள் குடும்பமே ஊர் சிரிக்கும் நிலைக்கு வந்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், வீட்டு வாசலை தாண்டி வீட்டு ரகசியங்கள் செல்லக்கூடாது. ஒரு மனிதனின் உண்மையான கௌரவம் அவன் இல்லறத்தை காப்பதில் தான் இருக்கிறது. சாணக்கியர் கால வரலாறு.
மகத அரசவையில் ஒரு மிக திறமையான அமைச்சர் இருந்தார். அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தனது மனைவி, தனது குடும்ப பிரச்சனைகள், வீட்டில் நடக்கும் சண்டைகள் இவற்றை அரசவையில் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது. அவர் நினைத்தார், இவர்கள் என் நண்பர்கள், என்னை புரிந்து கொள்வார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஒரு நாள் அந்த வார்த்தைகள் திரித்து அரசன் காதில் விழுந்தது. இந்த அமைச்சர் தன் வீட்டையே கட்டுப்படுத்த முடியாதவர். இவர் எப்படி நாட்டை நிர்வகிப்பார்? அந்த ஒரே சந்தேகம் போதும். அடுத்த அமைச்சரவையில் அவர் நீக்கப்பட்டார். சாணக்கியர் அப்போது சொன்னார், வீட்டின் குறை வெளியில் தெரிந்தால் அதன் மதிப்பு அரசவையிலும் விழும். இன்றைய வாழ்க்கை உண்மை. இன்று நாம் நினைக்கிறோம், என் மனைவி ரொம்ப கோபம் குணம் கொண்டவள், என் கணவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டார், என் மாமியார் இப்படித்தான், வீட்டில் தினமும் சண்டை. இந்த வார்த்தைகளை யாரிடம் சொல்வோம்? நண்பர்களிடம், அலுவலகத்தில், வாட்ஸ்அப் கால்களில், டீ பிரேக் கெஸ்பில் நீங்கள் நினைப்பீர்கள். சும்மா மனசு லேசாக தான் சொன்னேன். ஆனால் கேட்பவன் அதை தீர்வாக பார்க்க மாட்டான். காமெடியாக பார்க்கிறான். கிசுகிசுவாக மாற்றுகிறான். மற்றவர்களிடம் சொல்கிறான். இறுதியில் உங்கள் வாழ்க்கை ஊருக்கான கதையாக மாறுகிறது. ஒரு நாள் நீங்களும் அந்த மனிதனும் சண்டை போட்டால் அவனிடம் உங்கள் குடும்பத்தின் முழு பிளான் இருக்கும். உங்கள் மனைவியின் பலவீனம், உங்கள் கணவரின் குணம், உங்கள் வீட்டின் உடைந்த இடங்கள், அவை அனைத்தும் ஆயுதங்களாக மாறும். அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறார், வெளியுலக எதிரியை விட வீட்டு ரகசியம் அறிந்தவன்தான் அதிக ஆபத்தானவன். நடைமுறை வாழ்க்கை விதி: குடும்ப சண்டையை நண்பர்களிடம் பேசாதீர்கள். வாழ்க்கை துணையை யாரிடமும் தாழ்த்தாதீர்கள். வீட்டின் குறையை வெளியே சொல்லாதீர்கள். உங்கள் வீடு ஒரு கோட்டையாக இருக்க வேண்டும். அதன் கதவுகள் உள்பக்கம்தான் திறக்க வேண்டும். ரகசியம் 4: உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள். இதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் எதையாவது செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே சொல்லாதீர்கள். ஏனெனில் உங்கள் இலக்கை மற்றவர்களிடம் சொன்னவுடனே மூளை ஒரு போலியான திருப்தியை அடைந்து விடுகிறது. நான் இதை அடைந்து விட்டேன் என்ற மாய உணர்வு. இதனால் உழைப்பின் வேகம் குறைகிறது. மேலும் உங்கள் திட்டத்தை கேட்கும் அனைவரும் உங்களுக்கு நலம் விரும்புபவர்கள் அல்ல. பொறாமை பேசும். இதெல்லாம் உன்னால முடியுமா? இதுக்கு முன்னாடி யாராவது செய்திருக்காங்களா? அந்த ஒரு வாக்கியமே உங்கள் நம்பிக்கையை சிதைக்கும். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், அரசன் தன் அடுத்த நகர்வை அறிவிக்க மாட்டான், நிகழ்த்தி காட்டுவான். உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். வெற்றி இடி முழக்கமாக பேசட்டும். இறுதி உண்மை: ரகசியங்களை காப்பது மற்றவர்களை ஏமாற்றுவது அல்ல, உங்களை நீங்களே பாதுகாப்பது. இந்த உலகம் வேட்டைக்காடு. பலவீனமானவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். புத்திசாலிகள் மட்டுமே தப்பிப்பார்கள். உங்கள் பணநிலை, பலவீனம், குடும்ப ரகசியங்கள், எதிர்கால திட்டங்கள், இவை 4ம் ஒரு கோட்டையின் 4 தூண்கள். ஒன்று உடைந்தாலும் முழு கோட்டையும் சரிந்துவிடும். மௌனமாக இருப்பவன் முட்டாள் அல்ல, அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் வேடன். உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். முடிவில் ஒரு கேள்வி: சாணக்கியர் சொன்ன இந்த 4 நீதிகளில் நீங்கள் இதுவரை செய்த தவறு எது? இனி கடைபிடிக்கப் போவது எது? கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் ஒரு வரி யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த சாணக்கிய நீதியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களை யாரும் வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்கள் புத்தியை தீட்டுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும்.